வணக்கம். இயற்கை மருத்துவத்தில் நோய்களை அவரவரே சுலபமாக, விரைவாக, செலவில்லாமல் அவரவர் வீட்டிலேயே குணப்படுத்தி கொள்ளும் வழிவகைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படி அவரவரே விரைவாக, செலவில்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஒன்றுதான். மூலிகை மருந்து என்றால் மூலிகை தேடி ஓட வேண்டும், மூலிகை நிபுணரை நாட வேண்டும், அவரிடம் உங்களுடைய வேண்டுகோளை பற்றி அவரிடம் பாட வேண்டும். நேச்சருக்கு உள்ள இயற்கை இதில் அப்படி இல்லை. என்ன சுலபமாக கிடைக்குமோ அதை வச்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் நோயாளி, நீங்கள் தான் மருத்துவர். உங்கள் அம்மா, மனைவி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பாலாம் உதவி பண்ணலாம். ஆனால் கிடைக்காத பொருளை நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். இதுக்கு முந்தைய பதிவில் அருகம்புல் சாறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது ஒரு பெரிய பதிவு, தேடி பாருங்கள். மிகப்பெரிய நோய் குணமான செய்திகள் இருக்கும். புற்றுநோய்க்கு சமமான அப்ளாஸ்டிக் அனிமியா அருகம்புல் சாறுனால எப்படி குணமாச்சுங்கிற ஒரு செய்தி அற்புதமாக இருக்கும். பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிறது பூசணிக்காய் சாறு. பூசணிக்காய்னா பல பேருக்கு தெரியும், பெருசாக இருக்கும் சார், மஞ்சளாக இருக்கும் சார். மஞ்சளாக இருப்பது அரசாணிக்காய், அது சர்க்கரை பூசணி. பம்ப்கின் பூசணி என்றால் வெண்பூசணி, சாம்பல் பூசணி, கல்யாண பூசணி. திருநெல்வேலி பாஷையில் தடியன்காய், தடிச்சிருக்கனால தடியன்காய். மலையாளத்தில் கும்பளங்காய். ஆங்கிலத்தில் எஷ்கோடு, சாம்பல் பூசணி. இதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது வெள்ளையா 2 கிலோ இருக்குது, 1.5 கிலோ இருக்குது, 15 கிலோ, 22 கிலோ, 43 கிலோவில் கூட ஒரு காய் இருக்குது. பூசுனைக்காய். நீர் ஓடும் சுனைகளிலே அந்த செடி முளைத்து முதலில் பிஞ்சு வரும், பின்பு பூ வரும். எல்லாமே பூ வந்ததுனால காய் வரும், இல்லை காய் மாதிரி வரும், அதுலேருந்து பூ வரும். அதனால் பூசுனைக்காய். பூசுனைக்காயை சோற்றில் மறைத்தான ஒரு கதை இருக்குது. பூசணிக்காய் எப்படிங்க சோற்றில் மறைக்க முடியும்? சோறு அதில் பூசணிக்காய் மறைக்க முடியுமா? இது இப்படி பல கதைகள் மாறிவிட்டது. அந்த கதையை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பூசணிக்காயை சாறு எடுத்து குடித்தா பல நோய் தீரும். ஏன் சாராக குடிக்கணும்? சாராக குடித்தா காலையில் குடிக்கின்ற வேலைக்கு ஒரு லாபம், அது உணவாக மாறுகிறது. சாராக குடிக்கும்போது நல்லா வேலை செய்யும். அதை வேக வைத்து சாப்பிடுவது, சாம்பாரிலே போடுவது, பருப்புகளில் போடுவது, கூட்டில் போடுவது, அவியலில் போடுவது, இதெல்லாம் தனி. பூசணிக்காயில் அல்வாவும் செய்யலாம், அது தனி. அல்வா என்றால் இயற்கை முறையில் செய்ய வேண்டும், அதை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது கடைகளில் விற்கின்ற பூசணிக்காய் அல்வாவில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல, நினைப்பது போல ஒரு சத்தும் இல்லை. அதை சாறு வடித்து விட்டு வெள்ளை சர்க்கரையை போட்டு கெடுத்து வச்சிருக்கிறார்கள். அந்த அல்வா வேண்டாம். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வாங்கி வாருங்கள். அதன் தோல் பகுதியில் தான் அதிக சத்துக்கள் இருக்கின்றன. தோலை சீவ வேண்டாம். சாறு செய்வதற்கு மட்டுமல்ல, நீங்கள் கூட்டு அவியலில் போட்டாலும் தோலுடன் போடலாம். அது வெந்த பின்பு மென்மையாகி ஆகிவிடும், கடித்து சாப்பிடலாம். பலரும் தோலை சீவி விடுகிறார்கள், நன்றாக சீவி விடுகிறார்கள். உண்மையான இயற்கை மருத்துவத்தில் பூசணிக்காய் தோலை சாப்பிடலாம். அதனுடைய வீடியோ கண்காட்சிகள், பூசணிக்காயை எப்படி சமைப்பது என்கின்ற வீடியோ கண்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பூசணிக்காயை ஒரு சல்லடை தகரத்திலே துருவ வேண்டும். கேரட் துருவி என்று சொல்வார். ஒரு சல்லடை தகரம் இருக்கும், அதில் துவாரங்கள் இருக்கும், அது கத்தி போல நீட்டிக்கொண்டிருக்கும். அதில் துருவினால் அந்த பூசணிக்காய் துருவலாக வரும். பின்பு அதனை மிக்சியில் போட்டு அடிக்கலாம், ஆட்டுக்கல்லில் ஆட்டலாம். அதை அரைத்து சாறாக மாற்ற வேண்டும். பின்பு அதனை ஒரு பெரிய சல்லடையில் போட்டு வைத்து விட வேண்டும். மெதுவாகத்தான் வடியும், உங்கள் அவசரத்திற்கு வடியாது. துணியில் போட்டு பிழிந்தாலும் மெதுவாகத்தான் வடியும். ஆகவே பெரிய சல்லடையில் போட்டு ஒரு பாத்திரத்தின் மேலே வைத்துவிட்டு 5 நிமிடம் வேறு வேலை பார்க்கலாம். அது மெதுவாக வடிந்து கொண்டிருக்கும். அது வடிந்து முடித்த பின்பு நன்றாக பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது கிடைப்பது பூசணி சாறு. பூசணிக்காயை துருவி அரைத்து வடிகட்டினால் கிடைப்பது பூசணிக்காய் சாறு.
இந்த சாறுடன் கொஞ்சம் தண்ணீர் கலந்து கொள்ளலாம். தண்ணீர் கலக்காமலும் சாப்பிடலாம். தேங்காய் தண்ணீர் கலக்கலாம், தேன் கலக்கலாம், மிளகு தூள் போடலாம், சீரகம் போடலாம். அதெல்லாம் போடலாமே தவிர போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்த வெள்ளை பூசணிக்காய் சாறை காலையில் 7 மணிக்கு மேலே 10 மணி வரை குடிக்கலாம். எடுத்து வாயில் போட்டு சப்பி சப்பி குடிக்க வேண்டும். பூசணிக்காயின் சுவை வெள்ளரிக்காய் போல சாதாரணமாகத்தான் இருக்கும். சப்பும் பொழுது அது இனிப்பாக மாறும். உமிழ்நீரை கலக்க வேண்டும், அது இனிப்பாக மாறிவிடும். சப்பி சப்பி குடியுங்கள். குடித்தால் என்ன ஏற்படும்? இது ஒரு காய், சூரிய சக்தி நிரம்பிய காய், நாட்டு காய்கறி, நீர் சத்து மிகுந்த காய்கறி. அதில் ஆல்கலைன் இருக்கிறது. அமிலத்தன்மையை நேர் செய்யும் ஆல்கலைன். ஆல்கலைன் என்று சொன்னால் சாரம், சாரம், சாரத்தன்மை. விஞ்ஞானத்திலே காரத்தன்மை என்று சொல்வார்கள். அமிலம் காரம் என்று நாம் படித்திருக்கிறோம். நான் காரம் என்று சொன்னால் மக்கள் குழம்பி போய் மிளகாய் காரத்தை நினைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே நான் ஆல்கலைன் என்றே சொல்லிவிடுகிறேன். குழப்பம் வேண்டாம். ஆல்கலைனிட்டி அதிகமாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய இரத்தத்திலே ஆல்கலைன் 70%, 75% இருக்க வேண்டும். அமிலம் 20-25 இருந்தாலே போதுமானது. ஆனால் இன்றைய மக்களுடைய எல்லோருடைய உடம்பிலும், இரத்தத்திலும், உமிழ்நீரிலும், சுரக்கின்ற அமிலங்களிலும், வியர்வையிலும், சிறுநீரிலும் அமிலத்தன்மைதான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சாப்பிடுகின்ற, காலையில் சாப்பிடுகின்ற பால், காப்பி, சர்க்கரை முதற்கொண்டு காலை டிஃபன், இட்லி, தோசை போன்றவை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி போன்றவை, உப்புமா போன்றவை, பருப்பு பொருள்கள், சாம்பார், இனிப்பு பலகாரங்கள், எண்ணெய் பண்டங்கள், தின்பண்டம், பேக்கரி, எல்லாமே அமிலம். இப்படி உடம்பிலே அமிலத்தன்மையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் செய்வதற்கு பூசணி சாறு மிக மிக உதவும் அவசியம். இந்த பூசணிக்காரை சப்பி சாப்பிடலாம். அந்த வடிகட்டின இந்த சக்கை போன்ற பூசணிக்காய் இருக்கும் அல்லவா, அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வேக வைத்தால் பூசணிக்காய் அல்வா கிடைத்துவிடும். அதில் வேக வைத்த பின்பு சர்க்கரையை போட வேண்டும். அதில் கொஞ்சம் ருசி வேண்டுமென்றால் தேங்காய் துருவலை போட்டுக்கொள்ளுங்கள். அலங்காரம் வேண்டுமென்றால் முந்திரி திராட்சை போட்டுக்கொள்ளுங்கள். வாசனை வேண்டுமென்றால் ஏலக்காய் போட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கு நிறம் வேண்டுமென்றால் கொஞ்சம் பீட்ரூட் சாறு ஊற்றிக்கொள்ளுங்கள். சாறு வடிக்காமலும் பூசணிக்காய் அல்வாய் செய்யலாம். சாறு வடித்த பின்பும் செய்யலாம். கொஞ்சம் சாறு வடித்து குடித்து கொள்ளுங்கள். மற்றதில் அல்வா செய்யுங்கள். இது என்ன கஷ்டமாக அல்வா சாப்பிடுவதற்கு? ஒரு வேக்காடு தான். வெந்த பின்பு சர்க்கரையை போட்டுக்கொள்ளுங்கள், தேன் போட்டுக்கொள்ளுங்கள். வெந்த பூசணிக்காயில் இனிப்பு உடனே சாப்பிட வேண்டும். இதையெல்லாம் வைத்திருந்து பர்பியாக செய்ய முடியாது, அவசியம் இல்லை. சரி, பூசணிக்காய் என்ன செய்யலாம்? சாரா குடிக்கலாம், அவியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், சாம்பாரில் போடலாம், பருப்பில் போடலாம், பொரியலாக கூட செய்யலாம். நீங்கள் அதை வேக வைக்கும் பொழுது பெரிய பெரிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். விதையும் போடலாம், தோலும் போடலாம். சில பேர் விதையை நீக்குகிறேன் என்று சொல்லி பூசணிக்காய் 3/4 பாகம் நீக்கி விடுவார்கள். தோலை நீக்குகிறேன் என்று சொல்லி ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு வெட்டி எடுத்து விடுவார்கள். அது அவசியம் இல்லை. வெந்த பின்பு விதையை விதையாகவே சாப்பிடலாம். அது மென்மையாகிவிடும். பூசணி விதை விலை அதிகம். பூசணி விதைக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கிறது. அது நல்ல ஒரு சிறந்த எண்ணெய் சத்து இருக்கிறது. அது கொழுப்பல்ல, பல அமினோ அமிலங்களும் வைட்டமின்களும் மினரல் நிறைந்த அற்புதமான விதை. விதையை வீசாதீர்கள். பச்சையாக உரித்து மென்று சாப்பிடலாம், அதற்கு பொறுமை இருக்காது. ஸோ விதையுடன் வேக வையுங்கள். இதுதான் பூசணிக்காயை சாப்பிடுகின்ற முறை. அவியல், கூட்டு எல்லாவற்றிலும் பூசணிக்காயை அதிகமாக போடுங்கள். இனிமேல் அவியல் என்று சொன்னால் அதில் நீர்க்காய்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும். பூசணிக்காய், சுரைக்காய் இவை தான் அதிகமாக இருக்க வேண்டும். சில பேருடைய அவியலை பார்த்தால் இந்த நீர்க்காய் இருக்காது. வாழைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் இவை தான் அதிகமாக இருக்கும். கூட்டு என்றாலும் கூட பூசணிக்காய் கூட்டு செய்ய வேண்டும். அதில் கடலை பருப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் அதிகம் போட்டாலே அது கூட்டாக இருக்கும்.
இப்படி பருப்பு போட்டாக வேண்டும் என்று சொன்னால் குறைவாக போடுங்கள். சில ஹோட்டல்களில் பூசணிக்காய் கூட்டு வைக்கிறார்கள். நான் சில பேரை பார்த்திருக்கிறேன். அந்த பூசணிக்காயை ஒதுக்கிவிட்டு அதில் உள்ள கடலைப்பருப்பை மட்டும் சாப்பிடுகிறார்கள். கடலைப்பருப்பு வாய்வை உண்டாக்கும், அது அவர்களுக்கு தெரியவில்லை. இனிமேல் அப்படி கடலைப்பருப்பு இருந்தால் அதை வேண்டுமானாலும் ஒதுக்கிவிட்டு பூசணிக்காயை சாப்பிடுங்கள். பூசணிக்காய் கூட்டு வைத்தால் நிறைய கேட்டு வாங்குங்கள், வீட்டில் நிறைய செய்யுங்கள். இந்த பூசணிக்காயை பலர் வாங்குவதே இல்லை. அமாவாசைக்கு மட்டும் ஒரு கீற்று 5 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து அதற்கு ஏதோ படைப்பதற்காக முன்னோர்களுக்கு படைகள், கடவுளுக்கு படைகள் என்று படைத்து அதிலும் பாதியை தூக்கி காக்காய்க்கு வைத்து விட்டு காகத்திற்கு போட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டால் நன்மை வருமா? பூசணிக்காயை உணவாக சாப்பிட வேண்டும். ஒரு கைப்பிடி சோறு என்றால் 2 கைப்பிடி பூசணிக்காய் வேக வைத்ததை போட்டு சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டால்தான் உங்களுக்கு நன்மை வரும். அல்சர் போகும், நோய்கள் போகும். எல்லா நோயாளிகளும் பூசணிக்காய் சாப்பிடலாம். ஆஸ்துமாக்காரர்களும் சாப்பிடலாம். அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், முதலில் பூசணிக்காயை வேக வைத்து அந்த சூப் எடுத்துக்கொண்டு, நன்றாக சூப்பு கிடைக்கும், தண்ணீரை நிறைய ஊற்றி வேக வைக்க வேண்டும். அந்த சூப்பில் மிளகு சீரகம் போட்டு குடித்தால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும். இப்படி பழகிய பின்பு அவர்கள் பூசணிக்காயை வேக வைத்து சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம், சாராக குடிக்கலாம். வெஜிடபிள் சேலட் செய்யும் பொழுது நீங்கள் பூசணிக்காயை போட்டு செய்யலாம். இன்னும் ஒன்று, இட்லி செய்கிறீர்கள் அல்லவா, இட்லி, அதில் உளுந்தம்பருப்புக்கு பதிலாக பூசணிக்காயை போடலாம். உளுந்தம்பருப்பை குறைத்து கொண்டு பூசணிக்காயை போடலாம். ஆகவே இட்லி மாவுக்குள்ளே பூசணிக்காய் போட்டால் இந்த இட்லியினுடைய அமிலத்தன்மை குறையும், தீமை குறையும். இப்படி பூசணிக்காயை யோசனையின்றி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த சோற்றில் மறைத்த கதை சொல்வேன் என்று சொல்லியிருந்தேனே, சோற்றில் மறைத்த கதை அல்ல. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய தோட்டத்திலே அத்தி பூத்தாற் போல ஒரு 5-6 பூசணிக்காய் காய்த்து விட்டது. அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன வழக்கம் என்றால், தன் வீட்டில் எது விளைந்தாலும் தானும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு ஊரெல்லாம் வழங்குவார்கள். அது பூசணிக்காயாக இருக்கலாம், சீம்பு பாலாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், எது விளைந்தாலும் ஊருக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுப்பார்கள். ஒரு வீட்டிலே ஒரு வடை பலகாரம் செய்தால் கூட 4 பக்கத்து வீட்டுகளுக்கு குழந்தையின் மூலம் கொண்டு அனுப்புவார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து வரும். ஏதாவது ஒரு விசேஷமாக குழம்பு செய்தால் அந்த பாட்டிகளுக்கு, அந்த பாவமனை வயதான பாட்டிக்கு கொண்டு கொடுத்துவா என்று 4 வீதி தாண்டி இருக்கும் பாட்டிக்கு இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் குழம்பு, ஏதாவது ஒரு கறி குழம்பு என்று வைத்துக் கொண்டு போய் அந்த குழந்தை 4 பாட்டிகளுக்கு கொடுத்து கொண்டு வரும். யாரோ பாட்டிக்கு இப்படி உணவை கொடுத்துகின்ற வழக்கம் நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்கியிருந்தார்கள் நம் முன்னோர்கள். இப்பொழுது பெற்ற அம்மாவுக்கு கொடுக்கிறார்களா தெரியவில்லை. யூடியூப்பிலே ஒரு காட்சி வருகிறது, அதை பின்பு சொல்கிறது. அந்த விவசாயி என்ன செய்தான், ஐயோ இப்படி நான் இந்த பூசணிக்காய் விளைந்திருக்கிறது, இது எல்லோரும் பார்த்தால் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குமே, இது எப்படி மறைப்பது, தெரியாவிட்டால் யாரும் கேட்க மாட்டார்கள். என்னப்பா உன்னோட வீட்டில் பூசணிக்காய் விளைந்தது, எங்கள் வீட்டுக்கெல்லாம் இன்னும் கொடுக்கவில்லை என்று உரிமையாக கேட்டு வாங்குவார்கள். அவர்களும் தருவார்கள். இவன் என்ன செய்தான், சேற்றை எடுத்து பூசினான் பூசணிக்காய் மேலே. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பாங்களா யாராவது? முழு பூசணிக்காய் எங்கே பந்தியில் பரிமாறுவாங்களாம் சொல்லுங்கள்? பூசணிக்காய் வெட்டித்தானே பொரியலாக போடுவார்கள், அதை வேண்டுமான சோற்றில் மறைக்கலாம். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை அல்ல, சேற்றில் மறைத்த கதை. இவன் சேற்றை போட்டு போட்டு கொஞ்சம் பூசி மூடுவான். இந்த பனியிலே, மலை தூளியிலே இந்த சேறு கரைந்து விடும். பூசணிக்காய் வளர வளர அந்த சேறு விழித்து உதிர்ந்து விடும். இவனால் மறைக்க முடியவில்லை. ஊரார் பார்த்து விட்டார்கள், எல்லோருக்கும் கொடுத்தான் என்பது வேறு கதை. ஆகவே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கவில்லை, சேற்றில் மறைத்த கதை. இப்படி பூசணிக்காய் எக்கச்சக்கமாக விளைந்துவிடும். வீட்டை சுற்றி பூசணிக்காயை வெட்டி வீசுவார்கள். புது வீடு கிரக பிரவேசம் செய்கிறீர்கள், அப்பொழுது என்ன செய்கிறார்கள், பூசணிக்காயை 4ஆக 8ஆக வெட்டி அதில் மஞ்சள் தூள், குங்குமம் அல்லது சிகப்பு, சுண்ணம் ஏதாவது தடவி 4 மூலையிலும் வீசி விடுவார்கள். புதிய வீட்டில் காய்கள் எதுவும் விளையாது. அப்பொழுது அந்த வீசி எறியப்பட்ட பூசணிக்காயில் உள்ள விதைகளும்
அதன் சதையும் உரமாக மாறி இங்கே பூசணி செடி 4 திசைகளும் தானாக முளைத்து விடும். இந்த புது வீடு அவனுக்கு 2-3 மாதங்களில் பூசணிக்காய் கிடைத்து விடும். இப்பொழுது சொல்லுங்கள், நம் முன்னோர்கள் எப்படி அறிவாளிகள். அதே போல் பூசணிக்காய் விதை வேண்டுமென்றால் ஊருக்கெல்லாம் சொல்லுவார்கள், என்னிடம் பூசணிக்காய் விதை இருக்கிறது, வந்து வாங்கி செல்லுங்கள் என்று என்ன போஸ்டராக ஒட்டுவார்கள். ஆனால் வீட்டினுடைய மூலையில் எல்லோருக்கும் தெரிகின்ற இடத்துல ஒரு பூசணிக்காயை கயிறு கட்டி தொங்க விடுவார்கள். அது காய்ந்து போய்விடும். அதற்குள்ளே விதை இருக்குமா இருக்காதா? ஸோ ஒவ்வொரு வீடும் விதை சேகரிப்பு மையமாக, சீட் பேங்காக, சீடு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறது. அப்போது ஒருவர் ஐயா உங்கள் வீட்டிலே பூசணிக்காய் விதை இருக்கிறது, நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றால் அவருக்கு 10 விதை கொடுத்து அனுப்புவார். பூசணிக்காய்க்குள்ளே இருக்கிற விதை கெட்டு போகாது. ஸோ அவர் ஓட்டை போட்டு கையில் எடுத்து 10 விதை கொடுப்பார், இன்னொருவருக்கு 10 விதை கொடுப்பார். இப்படி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஞானிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்களும் பூசணிக்காய் விதையை பரப்புங்கள், விதையை உண்ணுங்கள், பூசணிக்காய் உண்ணுங்கள். பூசணிக்காய் கதை படித்திருக்கிறதா? பூசணிக்காய் அல்வா செய்வீர்களா? சரி, இந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்கின்ற கதை பற்றி ஒரு யூடியூப் நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்திருக்கலாம். ஒரு அம்மா, வயதானவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியும் உணவு சாப்பிடுகிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த மனைவியானவள் என்ன செய்கிறாள், ஒரு பழைய சோறு மீண்டு போனது, ஏதோ ஒரு 2ஆம் தரமான உணவை கணவரிடம் ஒரு பழைய தட்டிலே போட்டு, இந்த கொண்டு போய் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு வா என்று சொல்லி அந்த மனைவி கொடுத்து அனுப்புகிறாள். கொடுமைக்காரி வில்லி. மனைவி சொன்னால் என்ன செய்ய முடியும், தட்ட முடியுமா? அந்த கணவன் அதை கொண்டு போய் அந்த அம்மாவிடம் கொடுக்கிறான். அவள் வயதானவர்கள், பார்வை அறகுறை, பசி, அவன் கொண்டு வந்த உணவை வைத்து மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது இவன் உட்கார்கிறான். மனைவிக்கும் இவனுக்கும் புது சாப்பாடு, வேறு விதமான உணவுகள். இவன் அந்த உணவை எடுத்து வாயில் எடுத்து வைக்கப் போகிறான். அப்பொழுது அவருக்கு என்ன அலைகள் வருகிறது, ஐயோ நான் புதிது சாப்பிடுகிறேன், இவள் இப்படி செய்கிறாளே, என்னுடைய அம்மாவுக்கு பழையதை கொடுத்து விட்டாளே என்று அவனால் சாப்பிட முடியவில்லை. அப்படியே உள்ளம் மாறி உருகி, அப்படி அவனுக்கு நினைவு வருகிறது, இவனுக்கு இவனுடைய அம்மா எல்கேஜி குழந்தையாக இருக்கும் பொழுது யூனிஃபார்ம் போட்டு சோறு ஊட்டுகிறாள், அன்பு காட்டுகிறாள், மிரட்டுகிறாள். இது ஞாபகம் வருகிறது. 5ஆம் படிக்கும் பொழுது வேறு ஒரு இடத்துல நின்று வேறு உணவை ஊட்டுகிறாள். அதெல்லாம் இவனுக்கு ஃப்ளைபேக் காட்சிகளாக போகின்றன. அவனுக்கு எப்படி எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாள். இதெல்லாம் நினைவுக்கு வர அவனாலே உட்கார்ந்து சாப்பிட முடியவில்லை. இவனுடைய அந்த சாப்பிடாத எச்சில் படாத பிளேட்டு, அதை தூக்கி கொண்டு இவன் போக ஆரம்பிக்கிறான். மனைவி அதை எங்கே போகிறீங்க, எங்கே போகிற? இவன் பேசாமல் போய் அந்த பிளேட்டை, அந்த பழைய உணவை எடுத்து விட்டு இந்த புது உணவை அவனுக்கு கொடுத்து விட்டு, இதை சாப்பிடமா என்று சொல்லிட்டு அவன் வர பார்க்கிறான். அம்மா அவனுடைய கையை பிடித்து இழுக்கிறாள். என்ன நினைப்பீர்கள், ஏண்டா அப்படியே பழசை கொடுத்துட்டு இப்போ புதுசு கொண்டு வர்றியா அப்படின்னு கேட்கறதுக்காக கேட்கல. அவன் மனைவி கத்துவதெல்லாம் இவளுக்கு காது கேட்கிறது. எங்கே போற என்று கத்தி இருக்கிறாள். கையை பிடித்த இழுத்த அம்மா அவனை உட்கார வைத்தாள். உட்கார வைத்து புதிதாக வைக்கப்பட்ட பிளேட்டில் இருந்த அந்த சோறு உணவை எடுத்து அவனுக்கு ஊட்டுகிறாள். அந்த அம்மா இவ்வளவு வயசானாலும் அந்த வளர்ந்த அந்த மகனுக்கு, மருமகன் ஆகிவிட்ட மகனுக்கு, கணவனாகிவிட்ட ஒரு தன் மகனுக்கு ஊட்டுகிறாள். இந்த காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? நம்முடைய கிராமிய பண்பாடு எப்படி இருந்தது? ஒரு பலகாரம் செய்தால் வீதியெங்கும் கொடுத்து அனுப்புவார்கள் குழந்தைகளுக்கு. இப்படி வீடுகளிலே பலகாரங்களும் பண்டங்களும் பழங்களும் பரிமாறப்பட்டன. ஒரு பருப்பு இருந்தால் கூட ஒரு பக்கத்து வீட்டிலே போய் ஒரு டம்ளர் பருப்பு கொடுங்கள், நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று பண்டமாற்று செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி குறியாப்பு வாங்கினார்கள். பெரும்பாலும் கொடுத்து விடுவார்கள், சில பேர் கொடுக்க மாட்டார்கள், பரவாயில்லை என்று விட்டு விடுவார்கள். பாவம் ஏழை, கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று வேண்டுமென்றே கொடுத்து அனுப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பண்பாடு எங்கே போயிற்று? இயற்கை உணவு சாப்பிட்டால் அந்த ஞானம் வந்தால் அந்த பண்பாடு வரும். இன்றிலிருந்து பூசணிக்காயை யோசிக்காமல் பல விதங்களில் சாப்பிடுங்கள். நன்றி, வணக்கம்.